Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வால் ஹேங்கிங் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற வேஸ்டான திங்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். இதேமாதிரி சின்ன சைஸாக நான் ரோல் பண்ணி மேலே கீழே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து உள்ளன் த்ரெட் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில். பேப்பர் ரோல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஒரு பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்து கொஞ்சம் மொத்தமான பேப்பராக வந்து எடுத்திருக்கேன். அதாவது கேலண்டர்லாம் வரும் தெரியுமா, அந்த பேப்பர் தான் நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர்னால் கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால். இப்போ இதே மாதிரி நிறைய வந்து நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பீஸ் வந்து பெரிய பீஸாகவும் 8 பீஸ் வந்து அந்த பெரிய பீஸை விட கொஞ்சம் சின்ன பீஸாகவும் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து உள்ளன் த்ரெட் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். சின்ன பீஸ் வந்து ஒரு பெரிய பீஸ் நடுவில் வச்சுட்டு 2 சைட்லேயும் 2 சின்ன பீஸ் வச்சு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா பீஸையுமே அதே மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். 4 பீஸ் வந்து இதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 பீஸையுமே ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு வச்சு கரெக்டாக வச்சுட்டு நமக்கு எந்த அளவு கார்ட்போர்ட் வேணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரோவில் அந்த நம்ம கட் பண்ண கார்ட்போர்டில் க்ளூகன் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் ஒட்டிடுறேன். இப்போது சென்டரில் வந்து இந்த கார்ட்போர்ட் மறைக்கிறதுக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். லைட் கலர் எடுத்துக்கோங்க, அது இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். அந்த உள்ளே வைக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி ஒயிட் கம் யூஸ் பண்ணி அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போது அதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி நான் வந்து கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பர்ஸை உங்களுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி, பெரிய ஃப்ளவர் வேணும்னா பெரிய சைஸ் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நடுவில் மடிச்சுட்டு ஈக்குவலாக மடிச்சுட்டு சென்டரில் மட்டும் கம் யூஸ் பண்ணி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பீசஸ் எல்லாமே நான் பிங்க் கலர் பேப்பரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் வேணும், அதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு அப்படியே நான் ஒட்டிடுறேன். ரொம்ப கஷ்டமான ஃப்ளவரெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான் ஃப்ளவரே. இது பக்கத்தில் ஒன்று ஒட்டிட்டா நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடும். இதே மாதிரி பெரிய சைஸில், அதுக்கு கீழே சின்ன சைஸில், அதுக்கும் கீழே இன்னும் சின்ன சைஸில் நான் 3 ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம அந்த கார்ட்போர்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு உள்ளன் த்ரெட் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோல் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கையில் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு கீழே வந்து எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஒரு சீப்பு அதை வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே நான் அந்த நூலை வந்து ஃபுல்லாக நான் பிரித்து விடுறேன். பிரித்து விட்டுட்டு அதை எட்ஜஸை வந்து கரெக்டாக நம்ம சமமாக வச்சு கட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த கார்ட்போர்ட் பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பேப்பரை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். அந்த உள்ளன் த்ரெட் சுற்றணும் இல்லையா, அது ரொம்ப எம்டியாக இருக்கிறதால அதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கரை நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக ரோலாக வரும். அதை நான் வந்து தனித்தனியாக பிச்சுட்டு அங்கங்கே உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஒட்டிக்கலாம். அதே மாதிரி 4 பக்கமும் நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இப்போது அந்த உள் பக்கமும் எம்டியாக இருக்கிறதால கிளிட்டரிங் தெர்மோகோல் பால்ஸ் வந்து அங்கங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பின்னாடி வந்து மேலே ஹேங்கிங் பண்ணுறதுக்காக அதுவும் த்ரெட் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.